நான் யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கேன். லாஸ்ட் 13 இயர்ஸாக எனக்கு ராஜாவை தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி எங்களை ஹெக்ஸாபார்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். ஈவன் சம் ஆஃப் த மை கீ லைஃப் டெசிஷன்ஸ் வந்து ராஜாட்ட ஷேர் பண்ணுவேன். ஹி ஆக்டட் அஸ் அ மென்டர் டு மீ. ஸோ ஐ ஹேட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹிம் இன் கோயம்புத்தூர். ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் somebody who really wanted to start a business. ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கணும், அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ராஜா கூட டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் 13,000 சம்பளத்திலிருந்து ஈவன் யூஎஸ் கூட டிஜே மேக்ஸ்ல ஒன்னா ஒர்க் பண்ணோம். அப்போ ஆல்மோஸ்ட் 6 figure நமக்கு சேலரி. எப்போ ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க மைண்ட்ல? ஸோ நீ சொன்னது கரெக்டு தான். நம்ம 2 பேரும் 13,000 சம்பளத்துலேருந்து தான் ஆரம்பித்தோம். நம்ம டிஜே மேக்ஸில் ஆரம்பிக்கும் போது உனக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஸ்லோவாக இந்த இ-காமர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்த டைமு. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஐ மேட் லைக் $300K $1,000 ரெவென்யூ கொண்டு வந்தேன். அதாவது நம்மளோட சம்பளம் வந்து அப்போ ஒரு $1,00,000 இருந்த டைம்னு வச்சுக்குவேன். அப்போ வந்து ஒரு 300K கொண்டு வர டைமில் ஐ வாஸ் லைக் சரி ஓகே. நான் என்ன யோசிச்சேன்னா ஒன்று தான் யோசித்தேன், என் சம்பளத்தை விட ஒரு ஏர்னிங் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் டைம் இருக்குன்னு வச்சுக்குவேன். அப்போனா இந்த வேலையை விட்டாலும் என்னால் சர்வே ஆக முடியுமா, ஐ கெட் தட் மணி அப்படின்றத வந்து நான் வந்து ஆஸ் இதாக யோசித்தேன். ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ட், ஓகே என்னால் பண்ண முடிஞ்சு. எனக்கு நான் ரொம்ப கம்மியான டைம் தான் எஃபர்ட் போட்டிருந்தேன். அந்த டைமுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது ஸோ இப்போ நான் ஃபுல் டைமாக பண்ணால் அதோட பெட்டராக வரும்ன்றதை ஐ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஸோ தட் இஸ் த பேசிக் ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் க்ரௌட் மாஸ் க்ரௌட் என்னன்னா ஒரு 30,000 50,000 சம்பளத்தில் ரேஞ்சில் இருக்காங்க. அவங்க இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பேசிக்லி அப்படி சொல்லணும்னு பார்த்தா நீ சொல்கிறது கரெக்டு தான். 30,000 50,000 தான் எல்லாத்தோட சேலரி ரேஞ்சுமே. இப்போ மிடில் கிளாஸோட சேலரி ரேஞ்சுன்னு பார்த்தா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா, நீ என்ன சேலரி வாங்குறியோ அதுலேருந்து உன்னால் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா? லட்சம் இப்போ நீ ஒரு 30,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு 5,000 8,000 ஒன்று இம்பாக்ட் பண்ணாது, கரெக்டு தானே? 50,000 சம்பளம் வாங்குறேன்னா உன்னை ஒரு 15,000 20,000 வரைக்கும் ஒன்று இம்பாக்ட் பண்ணாது இப்போ நீ செலவு பண்ணினா. நான் பர்சனல் அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, உன்னோட சேலரியிலேருந்து 1/3 ஆஃப் அமௌண்ட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் யோசி. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அது என்ன எல்லாரும் இப்போ நான் காமன் பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்குறேன்னா, என்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா இல்லை, என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா இல்லை, என்கிட்ட 1 கோடி ரூபா இல்லை, அதனால தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு அவங்கவுங்களே ஒரு பட்ஜெட்டை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதனால இல்லை அதனால நான் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படி நான் பார்க்கல. there would be business you can start with zero money as well as you can start with unlimited money. ஒருத்தர் 100 கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த பிஸ்னஸ்க்கு பத்தாதுன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து the money is not a constraint to start a businessன்னு பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து நான் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, உன்னோட சேலரியிலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மணி, அது ஒரு வருஷம் சேர்த்து இருக்கலாம், இல்லை ஒரு மாதத்தாவது இருக்கலாம், எனி மணி, அந்த மணியில் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணு. ஒரு 5,000 ரூபா இன்னும் இப்போ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கீரை வைக்கிறாக்கா ஒரு மாதம் 90,000 வரைக்கும் சம்பாதிக்கும், கரெக்டு தானே? 1,000 ரூபாய்க்கு கீரை வாங்குது, 3,000 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா 30 நாளைக்கு 90,000 வரைக்கும் ப்ராஃபிட். ஒரு தள்ளுவண்டி கடைக்காரர் சொல்கிறேன், அவர் இந்த கோயம்பேடுலாம் பார்த்துருப்பில்ல, மீட் ரொட்டி வாங்குறாங்க, 500 ரூபாய்க்கு வாங்கி 1,500 ரூபாய்க்கு விற்பாங்க, 500 ரூபாய்க்கு திருப்பி கொடுத்துட்டு 1,000 ரூபா வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட காசே இல்லை தானே, அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்களே. ஸோ அப்போது இப்போ இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ நான் பார்க்குற பிஸ்னஸ் ஒன்று சொல்லலாம், ஐம் நாட் ரெடி டு டூ எனி திங். ஸோ இப்போ உனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, அந்த சதுரங்க வேட்டை சிற்பத்தில் சொல்கிற மாதிரி 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா, நீ முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5,000 ரூபாய், அந்த 10 லட்ச ரூபா சேர்த்துறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இல்லை. ஸோ அப்போ யூ ஸ்டார்ட் வித் எனி மணி. அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாரு. உன்னோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு. ஒரு 10 லட்ச ரூபா இருக்கலாம், 5 லட்ச ரூபா இருக்கலாம், ஏதோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு. இதை நான் இப்போ ஆரம்பிச்சேன்னா எனக்கு 1 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 6 மாதத்துக்குள்ளேயோ இல்லை 3 மாதத்துக்குள்ளேயோ அந்த அமௌண்ட்டை சேர்த்துறதுக்கு எனக்கு என்ன பிஸ்னஸ் இப்போ ஆப்டாக இருக்கும். அது இட் கேன் பி எனிதிங். அதாவது இப்போ இருக்கவங்க எல்லாம் உடம்பு வளையாமல் பண்ணணும்னு பார்க்கறத வந்து நடக்காது. யூ ஹாவ் டு பி ரெடி டு ஃபேஸ் யுவர் கேரியர். இப்போ நான் 5 லட்ச ரூபாய்க்கு என்ன ரிஸ்க் எடுக்கிறேன்றவன் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுவான், புரியுதுல்ல? அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்து. அங்கே வர மீதி 10 லட்ச ரூபா வச்சு ஸ்டார்ட் யூர் பிஸ்னஸ், அதை கொண்டு வந்து அதில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒன்று நிறுத்து. ஸோ உன்னோட டார்கெட் ஒரு 2 கோடி ரூபா பிஸ்னஸ்னா அப்போ அப்படி தான் க்ரோ ஆக முடியுமே தவிர, எடுத்தோன்னே நான் 2 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, இல்லை பேங்க்கு கொடுக்கும், இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. ஸோ எவ்ரி பர்சன் has to do it on their own தானே தவிர there is no any other way to, there is no shortcuts. Start with portion of very small amount. Start with a very
small amount, you build this and take that money and put it in another business and grow it and again take that money out and இப்படிதான் அந்த ரொட்டேஷன்ல தான் இருக்க முடியுமே தவிர மணியை நீ என்ஜாய் பண்ண முடியாது பிசினஸ்ல, அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம். ராஜா, இப்ப இருக்க யங் ஜென்ரேஷன் எல்லாமே பேஷன் போயிட்டு இருக்கானுங்க. ஸோ யாரை கேட்டாலும் நான் என் பேஷனுக்காக வெயிட் பண்றேன், அப்பதான் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ற ஆளுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அது ஒரு உண்மையுமே இப்போ காமன் மிஸ்கன்செப்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் ஹாபி, வாட் இஸ் பிஸ்னஸ். பேஷன் அப்படிங்கிற வேர்டையே நான் பிலீவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா பேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து இட் இஸ் ஆர்டிஃபிஷியலி இன்ஃபியூஸ்டுன்ற மாதிரி பார்க்குறேன் இப்போ இருக்க ஜென்ரேஷனில். சி ஃபார் எக்ஸாம்பிள், நானும் ஒரு ஹைலைட் பிஸ்னஸ் பண்ண வச்சுக்கோங்க. எனக்கு எந்த பிஸ்னஸ் மேலேயும் எனக்கு பேஷன்ன்றது என்னது, உனக்கு நல்லா வர்றதுக்கு பேர் தான் பேஷன். கரெக்ட் தானே? லெட்ஸ் சே இப்போ யூ மைட் பி அ குட் ஃபோட்டோகிராஃபர், அதனால நீ ஒரு குட் பிஸ்னஸ் மேனா மாறணுன்றது முடியாது. ஸோ நீ அதுக்கு என்ன பண்ணலான்னா யூ ஹாவ் டு சி பேசிக்கலி பிஸ்னஸ் எப்படி நடக்கும்னா, நீ ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்க, ஸோ யூ ஆர் டேக்கிங் அ குட் திங்ஸ், ரைட்? ஸோ அப்போ வந்து நீ ஒரு லெவல் ஆஃப் மணியை நீ வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்க, ஒரு ஆர்டர்ஸ் வழியாக கன்வெர்ட் பண்ணிட்டு. பிஸ்னஸுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்கேலபிலிட்டிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நீ இன்னைக்கு ஒரு 10 கல்யாணம் ஆர்டர் எடுக்க, ஒரு மாசத்துக்கு ஒரு 5 ஆர்டர் எடுக்கிறேன், ஃபோட்டோகிராஃபி எக்ஸாம்பிளாக சொல்றேன். ஒரு 5 ஆர்டர் எடுக்கிற, 5 கிளைண்ட் ஹேண்டில் பண்ற அப்படின்னா யூ மஸ்ட் ஹேண்டில் 5 கிளைண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் 500 கிளைண்ட்ஸ். அது பண்ற அளவுக்கு உன்னால ஒரு மாசத்துல உனக்கு கேப்பபிலிட்டி இருந்தாதான் யூ ஆர் அ பிசினஸ் மேன். அதர்வைஸ் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல். புரியுது இல்ல? டாக்டர்ஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல். ஹீ கேனாட் மேக் அதர் ஒன் டு மேக் அ சர்ஜன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம். கரெக்ட் தானே? ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் வேற, பிசினஸ் வேற. பிசினஸ் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் 500 கல்யாணம் வந்தாலும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒருத்தங்களால முடியறதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனலுக்கும் பிசினஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அப்போ பேஷனுங்கிற வேர்டை வச்சுக்கிட்டு யூ ஷுட் இன்ஃபியூஸ் யுவர் ஐடியாலஜி. புரியுதுல்ல? இப்போ நீ எப்படி ஒரு வீடியோ எடுப்ப, நீ எப்படி வந்து ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணுவ, நீ எப்படி இதை பண்ணுவ, இல்லை நீ எப்படி நல்லா குக் பண்ணுவ, அதை ஒருகிட்ட இருக்க 10 எம்ப்ளாயிஸோ 100 எம்ப்ளாயிஸோ 500 எம்ப்ளாயிஸுக்கோ அதை இன்ஃபியூஸ் பண்ணி அதே டேஸ்ட்டை திருப்பி எடுத்துட்டு வருது. லெட்ஸ் சே மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை கூட எடுத்துக்கலாம். இப்போ அவர் என்ன பண்றாரு, ஹீஸ் அ குட் குக்னு வச்சுக்கோ. ஸோ ஹீஸ் அ குட் குக். பட் அவர் தனியா 5000 பேருக்கு சமைக்க முடியுமா? முடியாது இல்ல. ஸோ அப்போ ஹீ இஸ் கன்வேயிங் ஹிஸ் ஐடியாலஜி, நாலேஜ். இப்படிதான் எனக்கு இந்த இது வேணும், பிரியாணி வேணும், இப்படிதான் எனக்கு இந்த சாம்பார் இருக்கணும், இப்படிதான் எனக்கு இந்த பொரியல் இருக்கணும். அவர்கிட்ட மற்றவங்கள்ட்ட இருக்க எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபியூஸ் பண்றாரு அவர் ஐடியாலஜி. ஸோ அப்போ ஓவரால் அவுட்புட்டை அவர் மெஷர் பண்றாரு. ஓகே, இதெல்லாம் கரெக்டா வந்திருக்கு. அப்ப அதுக்கு பேரு தான் வந்து பிசினஸே தவிர மாதம்பட்டி ரங்கராஜே போய் குக் பண்ணாருன்னா மிஞ்சி போனா ஒரு 500 பேருக்கு குக் பண்ண முடியும். அவர் 30 நாளைக்கு மிஞ்சி போனா 30 ஃபங்க்ஷன் தான் பண்ண முடியும். ஸோ அவரோட லெவல் பண்றாருன்னா ஹீ இஸ் அ பிசினஸ் மேன். ஹீ இஸ் அகேன் இஸ் அ பேஷன் அபவுட் ஹிஸ் கேரியர் அண்ட் ஹீ இஸ் அகேன் ஹிஸ் எக்ஸ்பேண்டிங் ஹிஸ் பிசினஸ் டு த வேரியஸ் லெவல்ஸ். ஸோ அப்போ வந்து பிசினஸுக்கும் பேஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. புரியுது இல்ல? பிசினஸ் வேற, பேஷன் வேற. பேஷன் வந்து எப்போ இருக்குன்னா கொஞ்சம் பீரியட் வரைக்கும். உடனே நீ செல்ஃப் டியூன் பண்ணி உனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்ல, ஓகே என்னால பண்ண முடியும், என்னால செய்ய முடியும், ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீ செல்ஃபா பண்ணலாம். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஹையர் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இன் யோர் டீம் டு க்ரோ அ பிசினஸ்க்கு வந்து அது பண்ணித்தான் ஆகணுங்கிறது தான் இட்ஸ் அ மேண்டேட். நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது பிசினஸை பத்தி. இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஸ்கில் செட்டை நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்குவேன்? ஸோ யூ டேக் எனி மில்லினியர்ஸ் யாரை வேணாலும் எடுத்துக்கோ. அவங்கெல்லாம் எப்படி தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நீ போய் பார்த்து வச்சுக்கோ. ஃப்ரம் எலான் மஸ்க்லேருந்து, பில்கேட்ஸ்லேருந்து, அமேசானோட ஓனர்ஸ்லேருந்து யாரை வேணாலும் எடுத்துக்கோ. தே ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் த சேல்ஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸோட ஒன் லைனர் வந்து if you are a good salesman, you are a good businessman. இதுதான் ஒன் லைனர் என்னை பொறுத்த வரைக்கும். If you can sell a paper, you can sell the boat, or you can sell a yacht and you can sell an aeroplane. The product might get differ, இங்கேயும் அங்கேயும் மாறலாமே தவிர சேல்ஸ் இஸ் அ சேல்ஸ். புரியுது இல்லை? ஸோ அப்போ இப்போ இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட வந்து என்ன வந்து நான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன்னா, we are all good product makers. As an Indian சொல்கிறேன், as we are all good product makers and we are good thinkers, but we are not focusing on any sales ஆர் மார்க்கெட்டிங் சைட்ஸில் நம்ம யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் சிவசங்கர் சார் தான், ஏர்செல் ஓனர் சிவசங்கர் சாரை தான் என்னோட குருநாதராக அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹீ இஸ் மென்டரிங் மீ லாட். ஸோ அப்போ வந்து நான் இப்போ அவரோட இன்ஸ்பிரேஷன்ஸில் ஒன்று சொல்கிறது வந்து எப்படின்னா, மார்க்கெட்டிங் இஸ் த ஒன்லி எக்ஸ்பென்ஸ் தட் யூ ஷுட் மேக் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ரெஸ்ட் இஸ் ஆல் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறார். ரெஸ்ட் இஸ் ஆல் எக்ஸ்பென்ஸ்னால் மற்றதெல்லாம் தேவையில்லாத செலவு. மார்க்கெட்டிங்க்கு பண்ணுறது மட்டும்தான் உண்மையான செலவு. புரியுது? இதுதான் பிஸ்னஸோட ஒன் லைன். புதுசாக ஆரம்பிக்கிறேன் நான். சரிங்களா? ஐ டோன்ட் நோ எனிதிங். ஓகே, இப்போ ஆரம்பிக்கும் போது என்னோட டிஃபிகல்ட்டி என்னன்னா, எனக்கு பட்ஜெட் கிடையாது, எனக்கு எந்த நெட்வொர்க்கும் கிடையாது.
எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்போ முக்கால்வாசி பிரச்சனையே அதுதான். எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆல்மோஸ்ட் ஒரு 50 சேட்டில் 100 சேட் எவ்ரி டே வருது. இதே கேள்வி தான் எனக்கு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அதாவது ப்ரோ எனக்கு வந்து கைட் பண்ணுறக்கு ஆள் இல்லை, எனக்கு வந்து பட்ஜெட் இல்லை, என்கிட்ட காசு இல்லை, பட் என்கிட்ட ஒரு துடிப்பு இருக்குது, என்கிட்ட எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு, எனக்கு நெட்வொர்க் இல்லை, அதாவது இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு காமன் கொஸ்டின்ஸ் தான். இதை நான் எப்படி பிரேக் பண்ணணும்னு நான் பார்க்குறேன்னா, பேசிக்கலி நான் என்னோட ஒன்லைன் என்ன தெரியுமா, யூ கேனாட் சூஸ் த பிஸ்னஸ் வில் சூஸ் யூ. புரியுதில்ல? இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, எத்தனை கோடி பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த ஜிம் நடத்துறதுன்றது ஒரு பிஸ்னஸ் தான். நீ பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மை செய்கிற எக்யூப்மெண்ட்டுக்கு, இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற 100 பிஸ்னஸ் இருக்கும். இந்த ரப்பர் செய்கிறது ஒருத்தர் இருப்பார், நட்டு செய்கிறது ஒருத்தர் இருப்பார், இந்த ஸ்டீல் செய்கிறது ஒருத்தர் இருப்பார், 100 பிஸ்னஸ் இதுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும். புரியுதில்ல? அப்போ பிஸ்னஸை வந்து எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட 100 பிஸ்னஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, உன்னால் 100 பிஸ்னஸையும் நீ போய் நாளைக்கு பண்ண முடியாது. நான் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் நீ பண்ண முடியாது. நான் ஹேப்பனிங் பண்ண இருக்கேன்றாங்க, நீ போய் நாளைக்கு ஹேப்பனிங் பண்ண முடியாது. அப்போ நீ ஒரு டெவலப்பராக இருக்கேன்னு நாளைக்கு நீ பண்ணுற, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நான் போய் டெவலப்பர் ஆக முடியாது. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். புரியுதில்ல? உனக்கு அதாவது இப்போ நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா, ஒரு பிஸ்னஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோவேன், அந்த சொல்லவே உனக்குள்ள ஒரு லைட் எரியும்னா ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே அப்படியே வரும். ஓகே, இது நம்மளும் பண்ணால் நமக்கு ஆக்சசபிளாக இருக்குது, டூவபிளாக இருக்குது, இதை நம்மளால் பண்ண முடியும்னு உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு பேசிக்காக அப்படி தான் எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சும்மா எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாங்கன்றக்காகலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஆசை தான் இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து இட் இஸ் அ பேசிக் ஸ்கில் செட் அப்படின்றத நான் பார்க்குறேன். அந்த ஆசை வந்துருச்சுன்னா அதை நீ எப்படி பண்ணணுன்றதுக்கு நீ கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்றுக்காம நீ வந்து அவன் பண்ணுறான்னா அட்லீஸ்ட் நீ மார்க் பண்ணணும், அதுக்குண்டான பேசிக் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நெட்வொர்க் வந்து நீ தான் பிடிக்கணுமே தவிர நெட்வொர்க் உனக்கு தேடி வராது. புரிஞ்சுக்கோ. சரி, லெட்ஸ் சே இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, உனக்கு ஏதாவது ஒரு காஃபி கடை வைக்கணும், டீ கடை வைக்கணும்னு நினச்சிப்போ, முக்கால்வாசி தமிழர்களோட இதே எய்மே வந்து காஃபி கடையும் டீ கடை வைக்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாகவே இருக்குது. இப்போ நான் ஒரு காஃபி கடை டீ கடை வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். என்கிட்ட காசு இல்லை, நெட்வொர்க் இல்லை, எதுவுமே இல்லை. சரியா? நான் பேசிக்காக இதுதான் பண்ணுவேன். ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க், யார் இண்டஸ்ட்ரியில் யார் காஃபியை வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்பேன். லெட்ஸ் சே ஸ்டார்பக்ஸ் வச்சுக்கோ. என்கிட்ட காசு இல்லை, லெட்ஸ் அஸ்யூம் ஐ எம் ஜீரோ நவ். என்கிட்ட எதுவுமே தெரியாது. நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சு வெளியே வந்திருக்கேன். எனக்கு வந்து ஸ்டார்பக்ஸ் மாதிரியோ இல்லாட்டி ஒரு லெட்ஸ் சே காஃபி 2.0 இல்லாட்டி ஒரு காஃபி ஜெயிண்ட் மாதிரி ஒன்று வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஐம் இன்ட்ரெஸ்ட் இன் காஃபி. அந்த காஃபி பிஸ்னஸை பார்த்து எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஐ வில் கோ டு ஸ்டார்பக்ஸ். அவங்க மாடலில் அஸ்யூம் பண்ணுறேன். அங்கே வர 100 கஸ்டமர்ட்டையும் நான் பேசுவேன். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேனுக்கு வெக்கம் இருக்கக்கூடாது, சூடு சொன்ன இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் பேசிக் ஸ்கில் செட். அங்கே இருக்க 100 கஸ்டமர்ஸ்கிட்டையும் நான் பேசுவேன். நீங்கள் எதுக்காக ஸ்டார்பக்ஸுக்குள்ளே வரீங்கன்றத பாயிண்ட்டை கேட்பேன். என்னோட அசம்ஷன் இருக்குல்ல, இப்போ நான் ஸ்டார்பக்ஸுக்குள்ள ஏன் போவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ப்ராபப்ளி நான் என்னோட அசம்ஷன் இருக்கலாம், அதோட ஏஸ்தட்டிக் என்விரான்மெண்ட் ப்ளஸ் அங்கே ஒரு ஒர்க் கல்ச்சர், ஒரு மீட்டிங்காகவோ இல்லை எனக்கு வந்து when I get inside the Starbucks, I feel little happy. I am cozy. So because even though the coffee price is 200 to 500 rupees, 400 rupees வரைக்கும் காஃபி விற்றாலும் it's not a matter of money, right? So அப்போ the cost is not an important thing. எனக்கு வந்து அவனுக்கு ஏஸ்தட்டிக் பிடிச்சிருக்கு, அவனோட பிஸ்னஸ் மாடல் பிடிச்சிருக்கு, அந்த என்விரான்மெண்ட் பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்பக்ஸ்க்கு எல்லாம் போகிறேன், நாட் பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஃபார் காஃபி. ஸோ அப்போ அந்த மாடலை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். புரியுதில்ல? ஸோ அப்போ எனக்கு ஒரு ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு கடை நான் போடணும், நல்லா ஏஸ்தட்டிக்காக அழகாக வச்சு ஒன்று பண்ணணும். ப்ளஸ் டேஸ்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து எங்கே சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா ஏதோ ஒரு கடன் எடுத்துட்டு ஐ வில் கோ டு ஆஃப்ரிக்கா ஆர் வேர் எவர் தேர் சோர்சிங்னு நான் ChatGPT அடிச்சா யூ கெட் த இன்புட்ஸ். அந்த இன்புட் எடுத்துட்டு அந்த கண்ட்ரிக்கோ இதுக்கோ போய் ஐ ஒர்க் ஆன் த பீப்புள் ரியலி சப்ளைங் த காஃபீஸ். காஃபியை பற்றி என்னோட ஒரு மாதம் அதை பற்றி படிப்பேன். ஒரு மாதம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லைக் 1 day 2 days ChatGPTயில் பார்த்து கூகுளில் பார்த்து படிக்கிறது கிடையாது. யூ ஹாவ் டு மீட் த ரியல் பீப்புள். இதுதான் இப்போ பண்ணுற முக்கால்வாசி டிஃப்ரென்ஸே என்ன பார்த்தீங்கன்னா, ரியல் பீப்புளை மீட் பண்ணுறதே கிடையாது யாருமே. யூ ஹாவ் டு மீட் த ரியல் பீப்புள். வாட் இஸ் திஸ் அரபிகா காஃபினா என்ன, கேப்புச்சினோ எப்படி போடுறான், லாட்டே எப்படி போடுறான், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாத்தையும் டீட்டெயில் லெவலில் நான் வந்து முதல்ல புரிஞ்சுக்குவேன். அப்போ அந்த காஃபி போடுற மிஷினில் எத்தனை வெரைட்டி இருக்குது, அது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50,000 rupees 30,000 rupeesலேருந்து இருக்குது. நீ ஸ்டார்பக்ஸ் வச்சுருக்க மிஷின்ஸ்லாம் க்ளோஸ் டு 8 lakhs 10 lakhs வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ இந்த மிஷினுக்கும் அந்த மிஷினுக்கு என்ன வித்தியாசம், ஏன் இதில் போட்டாலும் காஃபி வருது, அதில் போட்டாலும் காஃபி வருது, ஏன் இவங்க வந்து இந்த மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஐ கெட் இன் டு பிக்சர். ஸோ மூணாவது ஐ கெட் இன் இன்வெஸ்டர். கரெக்ட் தானே? இன்வெஸ்டர் இருக்கும்போது இன்வெஸ்டர் வந்து யாருமே வந்து நீ மொட்டையாக போய் எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா கொடுங்க, 50 லட்ச ரூபா கொடுங்க, நான் ஸ்டார்பக்ஸ் காஃபி போடுறேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ரூல் நம்பர் 1. ஸோ யூ ஹாவ் டு மேக் ஷோர். நான் என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10-20 காஃபி எங்கே ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் காஃபி என்ன ஒரு சோர்ஸ் பண்ணி மிஞ்சி போனால் 5,000 3,000 செலவு பண்ணி ஒரு காஃபி என்ட்ரு வச்சுக்கோ. ஒரு சாதாரண தள்ளு வண்டி, இல்லை சாதாரண தள்ளு வண்டி
ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு ரெண்ட் கூட கிடைக்குன்னு வச்சுக்கோ. ஐ வில் மேக் அ கேப்பச்சினோ அண்ட் லேட்டே வித் மை எக்ஸ்பர்டைஸ். இப்போ நான் ஒரு மாதம் அவனுக்கு கற்றுருப்பேன்ல எப்படி பண்ணணும்னு, அதை வச்சு ஒரு காஃபி ஒன்று போட்டுக்கோ. ஐ வில் பில் இட் லைக் 30 rupees 40 rupees ஃபார் த கேப்பச்சினோ. அதை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு 20 கஸ்டமர் 50 கஸ்டமர் 100 கஸ்டமர் எனக்காக வருவாங்களா சோஷியல் மீடியா திஸ் தட் எக்ஸெட்ரா 25,000 வச்சுக்கோ. ஒரு பேஸ் கொண்டு வரும்ல, அது ஒரு இடத்துல வைரல் ஆகும்ல. அந்த வைரல் ஆனதை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு 20 பேரோ 30 பேரோ வந்து கேட்பாங்கல்ல, சார் இந்த மாதிரி ஐ வாண்ட் டு ஓப்பன் திஸ் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்டோர் அப்படின்னா ஐ வில் டேக் தட் பர்சன் ஆஸ் அன் இன்வெஸ்டர். புரியுதுல்ல, எனக்கு ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடு, ஐ வில் மேக் ஷோர் இட் வில் ஹேப்பன்னு சொல்லி, நீ வந்து எதுவுமே பண்ணாமல் பேப்பரில் படம் வரைஞ்சிட்டு போய் ஐ வாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 30 lakhs சொன்னால் நோபடி பிலீவ்ஸ் தட். ஸோ யூ ஹேவ் டு டூ த POC ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட மாடல், யூ இன்வெஸ்ட் மீ ஆன் திஸ். ஸ்டார்பக்ஸில் 220 ரூபா விற்கிற காஃபியை என்னால் 60 ரூபா 70 ரூபாய்க்கு பெட்டர் குவாலிட்டி கொடுக்க முடியும். ஐ ஜஸ்ட் நீட் ஏஸ்தட்டிக் என்விரான்மெண்ட் டு மேக் தட்னு சொன்னால் திஸ் வில் ஹேப்பன் இன் 6 months பீரியட் 8 months பீரியடில் நடந்துடும். இப்போ ஒரு ஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுதுன்னு வச்சுக்கோ, you don't think you can multiply into 100 branches in a 5 years time or 2 years time? 100%. It is doable, right? Yes. So this is how I see as a business, even though if I don't have anything in my hand. அப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய்க்கு எங்கே போகிறதுன்னா 10,000 ரூபாயை நம்பி உன்கிட்ட கொடுக்குற அளவுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேணும். 1000 ரூபாயாவது உன்னை நம்பி கொடுக்குற அளவுக்கு. இப்போ எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆயிடுச்சு, எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, somebody has to fund you for 10,000 rupees, right? ஸோ அதுதான் பார்க்குறேன், அந்த பேசிக்கான காஸ்ட்டை கொடுக்குற அளவுக்காவது நீ இப்போ ஒன்றுமே உன்னை நம்பி கொடுக்கலன்னா யூ காட் தட் கைண்ட் ஆஃப் நாலேஜ். இதுன்னு தான் சொல்கிறேன், உன்னோட கிரெடிபிலிட்டி அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு பில்ட் இட். இஃப் ஐ வாண்ட் டு சம்மரைஸ் வாட் யூ செட், லைக் ஒரு 4 பாயிண்ட் தான் நான் இதில் இருக்கிறேன். ஒன்று வந்து நெட்வொர்க் எஃபெக்ட், நெட்வொர்க்கோ இல்லை பட்ஜெட்டோ இமீடியட்டாக இருக்காது, இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்று என்ன வேணுன்றத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிசர்ச் பண்ணணும், 2வது பாயிண்ட். 3வது பேர் மினிமல் வயபிள் ப்ராடக்ட். ஒரு பேசிக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லைன்ற ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணணும். இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா திங்க் அபவுட் தி ஸ்கேலபிள். இதுதான் 4 பாயிண்ட்ஸ். ராஜா, நான் ஆரம்பிச்சிட்டேன், சரி ஒரு பேர் மினிமம் ஆரம்பிச்சிட்டேன். எப்போ என்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயை நான் ஹையர் பண்ணணும்? ஸோ வென் ஐ ஹையர் அ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி, இட்ஸ் அ ரியலி குட் கொஸ்டின் தான். ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் அப்ளை சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சல் பண்ண மாதிரி இட் இஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் எம்ப்ளாய்க்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எம்ப்ளாயருக்கும் உள்ள வித்தியாசம். செல்ஃப் எம்ப்ளாய்டுனா அவங்களா வேலை பார்க்குறது, பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது மற்றவங்கள வேலை வாங்க வைக்கிறது. இதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸே. இப்போது நான் அந்த வழக்கமாக அந்த குமுதா அமுதா எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் இல்லையா எல்லாத்துக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ தாட். யூ ஃபெல்ட் நீ வேலை செஞ்சு 100 ரூபா சம்பாதிக்கிறத விட வேலை செய்யாமல் 30 ரூபா சம்பாதிக்கிறது நான் மேல்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதில்ல? திஸ் இஸ் த பேசிக் எக்ஸாம்பிள். You do everyday work, you earn 1 lakh rupees. If I'm not doing anything, I earn 30,000 rupees passive income. இதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். யூ ஷுடன்ட் டூ எனி திங். இப்போ பில்கேட்ஸ் எடுத்துக்கோ, அவர் எதுவுமே பண்ணுறதில்ல, கரெக்டு தானே? யூ நோ ஹவு மச் ஐ மேக்கிங். ஸோ த எம்ப்ளாயி டைம் பிஸ்னஸ் மணின்னு பார்க்குறேன். இப்போ நீ தனியாக வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே 8 மணி நேரம் தான். நீ தனியாக வேலை செஞ்சால் 8 மணி நேரம். இந்த MLM மீட்டிங்லலாம் சொல்லுவாங்க, நீ வேலை செஞ்சால் 8 மணி நேரம், உனக்கு கீழே 10 பேர் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 80 மணி நேரம். அந்த 80 மணி நேரத்துக்கு உண்டான மணி தான் உனக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ அப்போ the people whom you hire, the first employee, you feel I am worth, then I will allocate this work to him and I will go to the next job. அப்படின்னு நீ எப்போ நினைக்கிறியோ, I feel more work than this, I am doing manual work நினைக்கிறியோ, you should hire an employee. பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா, எப்போ நான் ஸ்கேல் பண்ணணும், இல்லை ஒர்க் ஆகலாம் நான் என்ன பண்ணணும்? See, எல்லா பிஸ்னஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மேக் ஷூர் பண்ணிக்கணும்னா, நீ ஓப்பன் பண்ணதுலேருந்து கஸ்டமர் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ என்ன சொல்கிறாங்கன்னு நீ கீனாக அப்சர்வ் பண்ணணும். புரியுதில்ல? உன்னை தேடி கஸ்டமர் வராங்களான்னு முதல்ல பார்க்கணும். வராங்க, எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அபவுட் மை ப்ராடக்ட். அவுட் ஆஃப் 100ல் எப்படி ஒரு 10 ரேஷியோஸ் இருக்கும், 5லேருந்து 10% வச்சுக்கோ. அவங்க மேபி ஹாப்பியாக இருக்கலாம், இல்லை உன்ட்ட நியூட்ரலாக இருக்கலாம். ஆனால் மீதி 90 பேர் ஹாப்பியாக இருக்காங்களான்னு மேக் ஷூர் பண்ணிக்கோ. அந்த 90 பேரும் ஹாப்பியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், தட் மீன்ஸ் யுவர் பிஸ்னஸ் இஸ் சக்ஸஸ். இட்ஸ் நோ மேட்டர் க்ரௌட் இஸ் கம்மிங் ஆர் நாட், கூட்டம் வருது வரலன்றதுலாம் 2வது. வந்த 100 பேரிலும் 90 பேர் ஹாப்பியாக போனானன்றது தான் ஆன்சர் நம்பர் 1. இஃப் தே ஆர் ஹாப்பி, தட்ஸ் த பிஸ்னஸ் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். அப்போ நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த மார்க்கெட்டிங். இந்த 100 பேர் வந்த கஸ்டமரை 1000 பேராக எப்படி மாற்றணும், 1 லட்சம் பேராக எப்படி மாற்றணும், 10 லட்சம் பேராக எப்படி மாற்றணும். ஸோ இதுதான் பிஸ்னஸ், இதைத்தான் நீ கற்றுக்கணும். ஸோ அப்போ நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு ப்ராடக்ட்டை மேக் ஷூர் பண்ணிவிட்ட இட் இஸ் கரெக்டுன்னு, கஸ்டமருக்கு அது பிடிச்சிருக்கு, உன் குவாலிட்டி ஆல்சோ இட்ஸ் குட் அப்படின்ற ஒரு ஆங்கிளில்
then you should consider about the scaling the business into the next level. So இது வந்து one method. Second method, failing success அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஃபெயிலியர் அப்படின்னா லெட்ஸ் சே இப்போ முக்கால்வாசி பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஈகோயிஸ்டிக் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, நான் ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டேன், இது ஃபெயிலியர்னு நான் வந்து சொல்லிட்டேன்னா எல்லாரும் என்னை தப்பாக பார்ப்பாங்க, திஸ் கை இஸ் ஃபெயில்டு இன் அ லாட் அப்படின்லாம் பார்ப்பாங்க. See, even I agree. I failed in so many businesses. Recently, I have started a Krishna Vilas. Due to the managerial issues-னால 3 மாசத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். There are a lot of comments. See, இந்த கூட்டம் வந்து நான் கூட்டம் வராமல் நான் க்ளோஸ் பண்ணல, என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியலன்னு க்ளோஸ் பண்ணேன். புரியுதில்ல? ஸோ அப்போ என்னோட தப்பை என்னோட சோஷியல் மீடியாவில் இன்னும் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து திஸ் கை couldn't run the Krishna Vilasன்னு சொல்லி. But I never mind because I know what I'm doing, right? I know I can make another 10 Krishna Vilas in another 2 months or 3 months, 5 months. That's not an issue. I learned it. I don't have a time to spend there. அப்படிங்கிற ஆங்கிள் தான் நீ பார்க்கணும். ஸோ அப்போ உன்னோட லாஸை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ அந்த ரீசெண்டாக அந்த பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூவில் போயிருந்தேன். அப்போ இந்த சக்ஸஸ்னு ஒரு ஸ்டோரோட ஓனர் வந்து கேவ் இன்டர்வியூ. ஸோ அப்போ அவர் சொன்னார், ஒரு இடத்துல பணம் எரிஞ்சிட்டு இருக்கு, நான் 2 விதமாக அந்த பணத்தை அணைக்கலாம். ஒன்று, எரிஞ்ச வரைக்கும் போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம், இல்லாட்டி என்கிட்ட இருக்க கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் அந்த எரியிற பணத்து மேலே போடுறது. ஸோ இதுதான் முக்கால்வாசி பிஸ்னஸ் ஓனர் பார்த்துட்டு இருக்காங்க. அது எரிஞ்சு பணம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது, கையில் இருக்க பணத்தையும் எடுத்து கொண்டு போய் அங்கே போட்டு அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த ராங் திங் எவ்ரிபடி டஸ். இஃப் இட் இஸ் பர்னிங், ஜஸ்ட் ட்ரை சம் டைம் டு ஃபிக்ஸ் இட். இஃப் நாட், ஜஸ்ட் லீவ் இட். Let the money goes. You start a new thing, right? You have a life, you have a career in your future. So அதை நோக்கி போ, எரிஞ்சிருச்சேன்னு சொல்லி வருத்தப்படாது. ஆஸ் அ பிஸ்னஸ் மேனா டெய்லி பண்ணுற ஒரு 5 விஷயம், இது மேண்டேட்டரி, நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற விஷயம் என்ன? பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு வச்சுக்குவேன், நான் ஒரு 3 ஸ்கில் செட்டை தான் மெயினாக பார்க்குறேன், ஃபோக்கஸ்டாக பார்க்குறேன். நாட் 5 things, 3 things வச்சுப்போம். ஃபஸ்ட்டு திங் இஸ் ஆன் த ஃபினான்ஸ் சைட். ஸோ வேர் வி ஆர், அதாவது இந்த மாதத்துக்கு எனக்கு என்னோட எம்ப்ளாயிஸ் சம்பளம் கொடுத்து, வாடகை கொடுத்து, என்னோட பர்சனல் ஸ்கேர்ஸ் எல்லாம் பார்க்குற அளவுக்கு என்னோட மணி வந்து என்னோட இன்ஃப்ளோவில் இருக்கான்னு பார்ப்பேன். இன்ஃப்ளோவில் இல்லை அப்படின்னா அதுக்கு மேக் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆக்ஷன் ஐட்டம் எடுக்கணும் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ்ன்றதை நான் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவேன். ஸோ இப்போ என்னோட மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் ஒரு 20 lakhs rupees இருக்குன்னு வச்சுக்கோ மந்த்லி. அந்த 20 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குண்டான பிளான்ஸை வந்து டிரைவ் பண்ணுவேன். எவ்ரிடே ஐ மானிட்டர் டுவர்ட்ஸ் இந்த 20 லட்ச ரூபாய் என்னை வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் கொண்டு வந்துட முடியுமான்றதை பார்ப்பேன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். ஐ ஹேவ் டு லுக் அட் த ஃபினான்ஸ் ஆன் த இன்கம் சைட்ஸ் பேசிக்லி. நாட் த எக்ஸ்பென்ஸ் சைட்ஸ் கூட நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், இன்கம் சைட்ஸில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ரெண்டாவது, ஐ லேர்ன் சம்திங் ஆன் மை சப்ஜெக்ட் டு த டீப். இட் கேன் பி எனி திங், அதாவது இட் கேன் பி எனி திங். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஐஸ்கிரீம் பற்றி படிக்கிறோம், இல்லாட்டி வந்து இ-காமர்ஸ் பற்றி படிக்கிறேன், இல்லை ரியல் எஸ்டேட் பற்றி படிக்கிறேன். ஏதோ ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷனாவது நான் வந்து இட் கேன் பி த்ரூ வீடியோஸாக இருக்கலாம், இட் கேன் பி மீட்டிங் வித் சம்மோனாக இருக்கலாம், இல்லை நான் யார் ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டை பேசுகிறதா இருக்கலாம். இதை ஏதோ ஒரு மாடலில் ஐ லேர்ன் சம் இன்ஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ். I try to practically implement it in one point. ஒரு ஆக்ஷன் ஆன் டுவர்ட்ஸ் அஸ். இப்போ நான் எப்படி இந்த உனக்கு சின்னதில் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நமக்குலாம் இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னா வில் ஹாவ் எக்ஸைட்மெண்ட் ஆன் த டே, ரைட் தானே? ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, இன்றைக்கி நம்ம வீட்டில் சித்தப்பா வராது, பெரியப்பா வராங்க, இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், இல்லை இன்றைக்கி ஒரு ஆற்றுல குளிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மார்னிங்கில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நான் எவ்ரிடே எனக்கு நானே க்ரியேட் பண்ணிக்குவேன். ஸோ தட் மேக்ஸ் லைக்கா இன்னைக்கு வந்து பேசிக்காக ஒரு மெனுவை ரீடிசைன் பண்ண போகிறோம், இல்லை வந்து இன்னைக்கு ஒருத்தர் ஹையர் பண்ண போகிறோம், இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் பேச போகிறோம். இது இட் கேன் பி எனி ஸ்மால் ஸ்டஃப். ஒரு சாஃப்ட்வேர் வாங்க போகிறோம், இன்னைக்கு ஒரு கேஜெட் வாங்குகிறோம், இட் கேன் பி எனி திங், எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபேக்டரை இன்டர்னலி எக்ஸைட் பண்ணிக்குவேன். அதை எனக்கு நானே எக்ஸைட்டடாக வச்சுப்பேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ். இப்போ நான் ஒரு நாளைக்கு எந்த வேலையுமே நான் செய்யாமல் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஈவன் தோ ஐ மீன் வெக்கேஷன், I completely put my efforts to focus on where I am. புரியுதுல்ல? என்னோட வேலை, அந்த வேலையை இப்போ முக்கால்வாசி பேர் பண்ணுறது வந்து ஃபோக்கஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பிஸ்னஸில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும், நான் 8 மணி நேரம் ஒரு இடத்துல, அப்படி கிடையாது. ஃபோக்கஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீ என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க. இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா நான் இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கும் போது நான் வந்து என்னோட பிஸ்னஸை பற்றியோ மற்றதை யோசிக்கக்கூடாது. இப்போ நம்ம 2 பேருக்கு என்ன கான்வர்சேஷன் இருக்குது, உனக்கு நான் என்ன 100% அவுட்புட் கொடுக்குமோ அந்த 100% அவுட்புட்டுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த ஜூஸை என்ஜாய் பண்ணுறேன்னா அந்த ஜூஸில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர ஐ ஷுடன்ட் திங்க் அதர் திங்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். நீ இப்போ ரீட் பண்ணுறேன்னா அதை ரீட் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3-4 விஷயத்தில் வந்து நான் ப்ரைமரிலியாக நான் வந்து எவ்ரிடே பார்க்குறேன். ஒன் திங் இஸ் ஆன் த ஃபினான்ஸ் சைட்ஸ், how I make sure how I grow tomorrow. Second வந்து learning on my skill sets and taking small actions every day. Okay. So இது 3 skill sets வந்து I primarily put myself every day.
small actions towards our goal. Yes, true. True. You lost all the money. உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் தான் இப்போ இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஸோ நீ இதே கேள்வி என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுன்னு வச்சுக்குவேன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஆன்சர் will make it differ. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ஐ காட் த மென்டர் அண்ட் ஐம் கம்ப்ளீட்லி ஆன் இட். ஸோ அவர் ஒரு விஷயத்தை திருப்பி சொல்கிறார், ஒரு 500 ரூபா நோட்டை விட்டா இந்த சைடில் 50,000 நோட்டோ ஒரு 5,000 நோட்டோ வெளியே எடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். அந்த விடுற 500 ரூபா நோட்டு நம்மளோட தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆம் ஆல்சோ சீயிங் நவ் டேஸ் ஆஸ் அ பிஸ்னஸ். இப்போ நான் முன்னாடியெல்லாம் என்னோட பிஸ்னஸ் தியரி அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஐ நெவர் லெண்ட் மணி ஃப்ரம் எனி ஒன் ஆஸ் ஆஃப் நவ். இது வரைக்கும் பார்த்துக்கோ, என்னோட வெண்டர்ஸ் பேமெண்ட்ஸ் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நில் தான். யாருக்கிட்டுமே இந்த வெண்டர் பேமெண்ட்ஸ் வைக்க மாட்டோம். மூணாவது, ஐ டோன்ட் ஹாவ் அ பேங்க் லோனோ, ஒரு ஓடி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட காசு நான் சம்பாதிக்கிறத நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுவேன் தவிர அது என்னோட லிமிடேஷன்ஸ்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் டியூ டு த ரீசன்ட் இன்டர்வியூஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் பீப்பிள் ஐ எம் டாக்கிங் டு. அவங்களோட ஆஸ்பெக்ட்லேருந்து நான் அவங்களோட இன்புட்ஸை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் மெயினாக நான் எடுத்துக்கிட்ட இன்புட்டில் வந்து இப்போ லெட்ஸ் சே எவ்ரி பிஸ்னஸ் ஓனர்னு எடுத்துக்கோ, எந்த பிஸ்னஸ் ஓனரும் எடுத்துக்கோ, அவங்களோட லைஃபை கேட்டுன்னு வச்சுக்கோ, சார் டிட் யூ ஃபெயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி தே குட் ஹவ் ஃபெயில்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஃபெயில் ஆகாமல் ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்திருக்கவே முடியாதுங்கிறதான் உண்மை. ஆஸ் யூ சைட், இப்போ நான் வந்து ஒரு $1 million ரெவன்யூ எடுத்து வரதுக்கு எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் எடுத்துருக்குன்னு வச்சுக்கோ டைம் ஃப்ரேம். இஃப் ஐ லாஸ்ட் எவ்ரிதிங், ஐ பிகம் ஜீரோ. ஈவன் ஐம் சேயிங் நவ், இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து என்னோட எல்லாமே போயிடுச்சு, ஐ வில் பிகம் ஜீரோ நவ். ஐ வில் பிகம் மில்லியனர் வித்தின் 2 months to 3 months. புரியுது இல்லை? இட்ஸ் நாட் அ பிக் டீல், இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ அப்போ வந்து என்னோட ஃபார்முலாவை நான் டீகோட் பண்ணி வச்சுக்கணும். அதனால நான் எப்படி இது இந்த லெவலுக்கு வந்தேன்றதை உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மற்றது எல்லாமே ஈஸி. புரியுதுல்ல? அந்த எவ்ரிபடி சேஸ் மேக்கிங் a first 1 crore is the world's difficult part. If you know how to gain this 1 crore rupees, இப்போ 1 கோடி ரூபா லாட்ரி அடிச்சா அது கிடையாது. I don't believe in lotteries also, but when you earn 1 crore rupees in some way, somehow legally அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா the rest of the things will be easy. To coming to your points of making a 500 from 500 to இப்போ இருக்க ஆங்கிள்லேருந்து என்ன சொல்கிறேன், என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது அப்படின்னு வச்சா நான் 2-3 விஷயத்த சூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கலாம். யார்கிட்டயா ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கடன் வாங்கி சைனாவுக்கு போயிடுவேன். சி டியூரேஷன் ஆஃப் த பீரியட் ஆஃப் சக்ஸஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த வருஷத்துக்குள்ளே ஒரு பீரியட் ஆஃப் சக்ஸஸ் பண்ணணும்னு பார்ப்போம். நான் எப்போதுமே ஒரு பீரியட் ஆஃப் சக்ஸஸ் வந்து 1 yearக்கு மெஷர் பண்ணுவேன். நான் இப்போ என்கிட்ட 500 ரூபா இன்றைக்கி இருக்குது, 1 வருஷம் கழிச்சு என்கிட்ட எவ்வளோ இருக்கும் இதுதான் கேள்வி. நான் அடுத்த மாதம் எவ்வளோ இருக்கும், 2வது மாதம் எப்படி இருக்கும்லாம் கிடையாது. 1 வருஷம் கழிச்சு நான் எங்கே இருப்பேன்றதான் மெஷர்மெண்ட். 500 ரூபாயை கடன் வாங்கிட்டு என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு somehow I'll convince him to give 1 lakh within a 1 year time. Not every month வட்டியெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் கமிட்மெண்ட் பண்ண. ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு 2 லட்ச ரூபாய் திருப்பி கொடுக்குறேன், 1.5 லட்ச ரூபாய் திருப்பி கொடுக்குறேன், ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அவங்ககிட்ட நான் காசை வாங்கிட்டு I'll fly to China. I'll sit there. I don't do anything. I don't know anything what is in China. புரியுதில்ல? I'll just see what is China is doing அப்படின்றத பார்ப்பேன். You don't believe that is the only country which is supplying 180 countries-க்கு சப்ளை பண்ணுறது எல்லாமே சைனாவில் மட்டும் நடக்குது. You start from any simple thing, from medical devices to high-end materials-லேருந்து நீ பார்க்குற ஃபர்னிச்சர்லேருந்து நீ பார்க்குற கிளாஸ்லேருந்து நீ பார்க்குற ஏர்வேர்லேருந்து வாட்ச்லேருந்து இதுலேருந்து everything is made in China. This country is supplying to 180 countries. I assume, I will tell you an example. I bought a one machine, laser machine in USA. It was cost around $12,000, close to 8 லட்ச ரூபா. ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்குறப்ப என்ன பண்ணேன்னா, அந்த மிஷினை வந்து ஒரு ஐம் டாக்கிங் அபவுட் 8 years 9 years பேக். அந்த மிஷினை வந்து சைனாவில் அந்த டைம்லேயும் இட்ஸ் வாஸ் வெரி சீப்பர். நான் வந்து ஒரு பயந்துக்கிட்டு ஐயோ சைனா மிஷின் எப்படி இருக்குமோ இது இருக்குமோ அது இருக்குமோ பயந்துக்கிட்டு நான் யூஎஸில் லாஸ் வேகஸில் இருக்க ஒரு கம்பெனிகிட்ட போய் $12,000 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து ஐ வாஸ் டூயிங் இட். அப்புறம் என்ன பண்ணேன், செகண்ட் டைம் ஒரு பர்ச்சேஸ் வருது இல்லை. ஸோ அப்போ வாங்குறப்ப சரி ஓகே எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா $1,500 புரியுது இல்லை சைனாவில், இங்கே $12,000. I bought another machine from China to take risk, do it. நீ சொன்னா நம்ப மாட்டேன், யூஎஸ் மிஷின் 5 வருஷம் ஒர்க் பண்ணுச்சுன்னா சைனா மிஷின் 8 வருஷம் ஒர்க் பண்ணுச்சு. சூப்பர். ஸோ அப்போ வந்து ஒரு மிஷினில் $7,500 ஒரு மிஷின் ஐம் டாக்கிங் அபவுட். நீ கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை மிஷின்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லையிங் அரவுண்ட் இன் சைனா. The language is the biggest barrier for them. And the people are hesitant to go to China and take a risk out of it. So அப்போ இதை வந்து நான் பிரேக் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ ப்ராபப்ளி என்னோட நெக்ஸ்ட் மூவ் வந்து சைனா இஸ் மை பிக் ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள்
70,000 ஃபாலோவர்ஸ் பக்கம் வச்சுருக்கீங்க. அது பிஸ்னஸாக காசாக மாறுதா இல்லையா? நான் என்னோட ஜனவரியில் வந்து எனக்கு மொத்தம் ஒரு 200 பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2000 பேர்த்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஜனவரியோட ஸ்டேட்டஸ். ஸோ ஜனவரியிலேருந்து இப்போ ஜூலை மாதம் பார்த்தோம்னா க்ளோஸ் டு ஒரு 70,000 ஃபாலோவர்ஸ், 65 to 75,000 ஃபாலோவர்ஸ் ஆர் தேர். ஸோ இப்போ இதனால் என்ன யூஸ் இருக்குது, இதனால் என்ன இருக்குது, 1 million ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, 2 million ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்ஸ். அதாவது தேர் ஆர் பீப்புள் ஹூ இஸ் மேக்கிங், உங்களுக்கு தெரியும் ஃபுட் பிளாகர்ஸ்லேருந்து மூவி ரிவ்யூஸ்லேருந்து எவ்வளோ பேர் மணி கணக்கு. அப்ஜெக்டிவ் வேணும். சரி, நீங்கள் என்டர்டெயின், அதாவது நிறைய ஜோன்ஸ் ஆஃப் கண்டென்ட் க்ரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எதர் இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணுறீங்களா, இல்லை பிஸ்னஸுக்கு பண்ணுறீங்களா, இல்லை ஃபிலாசபி பண்ணுறீங்களா, இல்லை வந்து பர்சனல் ட்ரைனிங்க்கு பண்ணுறீங்களான்ற கண்டென்ட் தான் மேட்டர்ஸ், புரியுதில்ல? ஸோ அப்போ நீங்கள் ஒரு அப்ஜெக்டிவ் வேணும். அதுலேருந்து என்னால் நான் காசு சம்பாதிக்க முடியுமா? ஃபேம் வேறு, பிஸ்னஸ் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செலிபிரிட்டியாக இருக்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்களான்னு கிடையாது. இப்போ ஹவு மெனி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் டே டு லைஃப் இருக்கு. அவங்களுக்கு எத்தனையோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் கன்வெர்ட்டிங் ஆஸ் அ மணி, கன்வெர்ட்டிங் ஆஸ் அ பிஸ்னஸ். இப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷனை தான் பிஸ்னஸாக நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டா, யூ செலக்ட் த நிச்சுன்னு ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. இட் குட் பி ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட் பிளாகர்ஸாக போகிறதுக்குன்னா அப்போ அந்த ஃபுட் பிளாக்லேருந்து எனக்கு எவ்வளோ காசு வரும்னு நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபுட் பிளாகர்ஸ்ட்டை கேட்கணும். புரியுதில்ல? இப்போ நீங்கள் ஒரு டெக்கை பற்றி நீங்கள் சொல்கிற போகிறீங்க, ஒரு கோடிங்கை பற்றி பேசுகிற, இப்போ ஏஐ பற்றி பேசுகிறேன்னா ஹூ இஸ் யுவர் காம்படிட்டர், வாட் ஆர் த ரெவன்யூ இஸ் கெட்டிங் இட் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ நீ கண்டென்ட் கிரியேஷன் தான் உன்னோட பிஸ்னஸ். இப்போ நீ எப்படி பார்க்குறேன்னா, நான் எப்படி தான் பார்ப்பேன், மார்க்கெட் கேப்னு பார்ப்பேன். இந்த மார்க்கெட் கேப்பில் இவங்கெல்லாம் யாருமே பண்ணல, ஸோ ஐ வில் பிச் இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் பார்க்குறோம்ல. நானும் இப்போ லர்ன் வித் ராஜராஜன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சேம் வே, ரைட்? ஸோ இப்போ நான் வந்து அந்த இன்டர்வியூ பிஹைண்ட் வித் இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் நான் கண்டென்ட் பண்ணணும்லாம் எனக்கு சீரியஸாக ஐடியாவே இல்லை. ஐ வாஸ் டூயிங் மை பிஸ்னஸ் எவ்ரிடே பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் மார்க்கெட்டில் ஒரு கேப் பார்த்தேன். எல்லாரும் Amazon.in பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. .inல அமேசானில் இந்தியாவில் எப்படி பண்ணுறது, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இருக்கிறதுன்னு பேசிட்டு there is a lot of gurus here, but nobody was talking about Amazon.com and Etsy. இதை பற்றி யாருமே பேசல. I saw as a market gap. I utilized that opportunity. I was teaching to the people what is Amazon.com, what is Etsy, how do you do an export, how do you make money from the dollars. ஸோ இப்போ இதெல்லாம் சொல்கிறப்ப this crowd is coming to me. ஸோ இதுதான் வந்து கேப் அனாலிசிஸ் versus how you are utilizing the opportunity. தவிர ஒரு 100 ஃபுட் பிளாகர் இருக்கிற இடத்துல 120 ஃபுட் பிளாகராக போகிறதுல இது பாயிண்ட் இல்லை. ஸோ அப்போ நீ எப்படி இருக்குன்னா, ஃபுட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுறவனா இருக்கணும். இப்போ 100 பேர் கெஃபே ஆரம்பிக்கிறான்னா அந்த கெஃபே நீ எப்படி செட் பண்ணுறதுக்கு ஒரு ரிவ்யூராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஆல்டர்னேட்ஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ், அதுதான் வந்து உன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமே தவிர இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் டூயிங் ஒன் ஆஃப்டர் அனதர். அது வந்து பாயிண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் மாஸ்டர் கிளாஸ் ராஜா. தேங்க்யூ.